अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णोऽसयामुनं रामम् पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनजरं वल्लवीधनवल्लभं जयन्ती सम्भवन् धाम विजयन्ती विभूषणम् श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिस्मृतिगृह्णातु मामकम् प्रसादे यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिम् उपवीतिनम् ऊर्ध्वपुण्ड्रवन्तम् जगत्पुण्यफलं त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवाहम् ईडे विषयाशयकरिणं पतिं यतीनाम्. இந்த ஸ்லோகத்துல பாஷ்யக்காருடைய திருமேனி வர்ணனம். ஆச்சாரியனை திருமேனி சேவிக்கணும். பகவானை போல பகவானுடைய விக்கிரகத்தை சேவிச்சா, திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிச்சா எப்படி நம்முடைய பாபங்கள்லாம் போகுமோ அதுபோல ஆச்சாரியனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தையும் சேவிக்கணும். ஆச்சாரியனுடைய பகவானுடைய திவ்யமங்கல விக்கிரகம் சாஸ்திரத்தை கொண்டு தெரிஞ்சுக்கிறோம். ஆச்சாரியனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய ரூபம் அப்படியே கீழே அவர் கீழே வரக்கூடிய சிஷ்யர்கள்னு நமக்கு ஆச்சாரிய பரம்பரை வந்து அவளை கேட்டு தெரிஞ்சுட்டு இது பண்றோம். அதனால சிஷ்யர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, விக்கிரக ஆலோகன பரகா தஸ்ய ஆக்ஞா பிரதீட்சகா. அப்புறம் அவருடைய விக்கிரகத்தை சேவிக்கிறவாளவன் அந்த ஆக்ஞை, ஆச்சாரியனுடைய ஆக்ஞையை எதிர்பார்த்து அதன்படி நடக்கிறவா இருக்கணும். அதனாலதான் ஸ்ரீபாஷ்யக்காரர் தன்னுடைய திருமேனியெல்லாம் தான் உகந்த திருமேனி, தமருகந்த திருமேனி, தானானு திருமேனி, தான் உகந்த திருமேனி, தமருகந்த திருமேனி, 2 திருமேனிகளை பிரதிஷ்டை பண்ணும்படியா நியமிச்சு எல்லாருக்கும் பொதுவா 5 கட்டளைகளையும் எப்படி பண்ணணும் அப்படின்னு 5 கட்டளை சொல்லிட்டா மாத்திரம் போராது. பாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்தித்தல், அருளிச்செயலை கேட்டு பிரவர்த்தித்தல், தானும் இந்த திவ்யதேசங்களுக்கு அமிர்தம் சமர்ப்பித்தல், ஸ்வயம் அர்த்தானுசந்தானம் பண்ணுவன், ஸ்ரீ வைஷ்ணவன் என்னுடையவன் என்று அபிமானித்திருத்தல் அப்படின்னு சொல்லிட்டாலும் அதுல முன்னாடி பார்த்து நடக்கணும். எதுலையுமே சின்ன ரோட்ல மொத்தம் வண்டி ஓட்டுறதுனாலும், குறுக்கு தெருக்கள்ல வண்டி ஓட்டுறதுனாலும், 4 லைன் 6 லைன்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய லேன்லாம் இருக்கக்கூடிய 100 மைல் 150 மைல் ஸ்பீட்லாம் போகக்கூடிய லேன்லாம் இருந்தா கூட அதுக்கும் ஒரு நெறிமுறை உண்டு. குறுக்கு தெருவில் போறதுக்கும் ஒரு நெறிமுறை உண்டு. எல்லாத்துக்கும் நெறிமுறை இல்லாத போக முடியாது. ஆனால் 5 கட்டளைகளுக்கு அனுகூலர், பிரதிகூலர், அனுபயர் அப்படின்னு 3 பேர் நம்ம சுத்தி இருக்கா. அவளோடலாம் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி அப்படி இந்த கைங்கரியத்தை பண்ணணும் அப்படின்னு சாதித்தார். அதனால திருமேனியும் பாஷ்யக்காரர் இது பண்ணார். இதையும் பாஷ்யக்காரர் பண்ணார், நியமனத்தையும் பண்ணியிருக்கார். இந்த திருமேனி வர்ணன ஸ்லோகத்துல உபவீதினம் ஊர்த்வபுண்ட்ரவந்தம் அது பர்யந்தம் நாம அனுபவிச்சோம். த்ரிஜகத் புண்ணிய பலம், த்ரிஜகத் புண்ணிய பலம் 3 உலகங்களும் உஜ்ஜீவன ஹேத்துவா ஸ்ரீபாஷ்யக்காரர் 3 உலகங்களையும் உஜ்ஜீவிக்கும்படி ஸ்ரீபாஷ்யக்காரர் பண்ணார். இதுக்கு 2 விதமாகவும் அர்த்தம் சொல்லலாம். த்ரிஜகத் புண்ணிய பலம் அப்படின்றதுக்கு 3 உலகங்களின் புண்ணிய பலனாய் தவப்பயனாய் ஸ்ரீபாஷ்யக்காரர் அவதரித்தார் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீபாஷ்யக்காரர் அவதரித்து 3 உலகங்களையும் உஜ்ஜீவனம் செய்தார் அப்படின்னு சொல்லலாம். 3 உலக ஸ்ரீபாஷ்யக்காரருடைய அவதாரம் 3 உலகங்களுக்கும் பலமா இருந்தது.
அப்படின்னு சொல்லலாம். 3 உலகங்களின் பலனாக இவர் அவதரித்தார் அப்படின்னு சொல்லலாம். 3 உலகங்கள். இந்த 3 உலகங்கள் அப்படின்னு சொல்லச்சு பொதுவா லோகத்துல மானம், நேயம், மாதா அப்படின்னு 3 விஷயங்கள். 3 விஷயங்கள். அதான் மானம், நேயம், மாதா. மானம் அப்படின்றது பிரமாணம், நேயம் அப்படின்றது பிரமேயம், மாதான்றது பிரமாத்தா. பிரமாணமா இருக்கிறது வேதம். வேதசாஸ்திரா பரநாஸ்தி, அதுதான் உயர்ந்த பிரமாணம். அதனாலே காண்பிக்கக்கூடிய எம்பெருமான் நேயம், பிரமேயம். எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? சகல கல்யாண குணாத்மகன், சகல யஜ்ஞ போக்தா, சகல காரியங்களையும் ஸ்வீகரிக்கக்கூடியவர். யஜ்ஞம் மாத்திரமில்லை, எல்லா இந்த உலகங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் அவன் ஸ்வீகரிக்கக்கூடியவன். அப்படின்னு பிரமாணமான வேதம் எம்பெருமானை எப்படி சொல்றது, காட்சி கொடுக்கிறது நமக்கு. அவன் ஏகன், அவன் சேத்தனா சேத்தன விசிஷ்டனா இருக்கான். சேத்தனா சேத்தனம் மொத்தம் அவனுடைய உடம்பு. ஆனால் சேத்தனா சேத்தனத்துடைய கிரியைகள், கர்மாக்கள் எல்லாம் அவனுடைய ஆராதனம். அவன் அதை ஸ்வீகரிக்கிறான் அப்படின்னு பிரமாணம் சொல்றது. பிரமேயமான எம்பெருமான அப்படி சொல்றது. இதை அறியக்கூடிய பிரமாத்தா. பிரமாத்தான்னா அறியக்கூடிய வேதத்தை வந்து அந்த எம்பெருமான் பிரமாணமாக வேதத்தை அறிஞ்சு அதை ஓதி அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு பிரமேயமா இருக்கிற எம்பெருமான தெரிஞ்சுட்டு இவன் அவனுக்கு உடமையானதுனால இவனுக்கு தகுந்த கர்மாக்கள் மூலமா அவனை ஆராதிச்சான். இப்போ இந்த 3 உலக ஜெகத் புண்ணிய பலம் அப்படின்னு சொல்றது, அதுல இந்த 3 உலகம் அப்படின்றது சாதாரணமா சொல்லலாம். கீழ் உலகம், நடுவில் இருக்கக்கூடிய பூலோகம், மேல் உலகம், தேவலோகம் அப்படின்னு 3 உலகத்தை சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, கீழ் உலகத்துல பாபம் பண்ணவர்கள்லாம் இருக்கா, மேலுலகத்துல புண்ணியம் பண்ணவர்கள்லாம் இருக்கா. இந்த நடு உலகத்துல பூமியில புண்ணிய பாபகிருத்தமான காரியங்களை பண்ணக்கூடிய மனுஷாதிகள் இருக்கா. இந்த 3 உலகங்களின் தவப்பயனாய் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒரு முதல்ல இது சொல்லும். அதாவது வேதம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லலாம். வேதங்கள்லாம் அஞ்சறது புதிருஷ்டிகளை பார்த்து நம்ம வஞ்சிக்கிறாய்வாள்லாம் அர்த்தத்தை சரியா சொல்லல. ஏற்கனவே இது சொல்லியிருக்கோம் கீழே கூட. பிரசாதயத்து எத் சூக்தி சுவாதீன பத்திகாம்சுன்ற இடத்துல. அதனால வேதம் அல்பஸ்ருதாத்து வேதம் விவேத்ய மாமயம் பிரதரஷத்தின்னு நம்ம வஞ்சிக்கிறான்னு வேதம் பயப்பட்டு. ஏன்னா அவ அபார்த்தங்களை கல்பிக்கிறதுனால எம்பெருமான தனிய விட்டுறா. ஒரு சாரார் ஆராதனத்தை
அந்த கர்மாவை ஒத்துக்கிறா. அதுக்கு ஆராத்தியன் கர்மாவனால் ஆராத்தியன் எம்பெருமான்றத்தை ஒத்துக்கல. சில பேர் பிரம்மத்தை ஒத்துக்கிறா, ஆனா அதுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி குணாதிகள்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு விட்டுடுறான். சரி, அதனால வேதம் பயப்படுது. ஸ்ரீபாஷ்யக்காரர் அவதாரத்தினால பிரமாணமாயிருக்கிற வேதமும் பலன் பெறது. வேதமும் நம்முடைய தவப்பயனா நாம ஸ்ருதி வேதத்தை நாம எல்லாருக்கும் நல்லத்தை அறிவிக்கிறதுக்காக நாம இருக்குமே, நம்முடைய தவப்பயனா ஸ்ரீபாஷ்யக்காரர் அவதரிச்சு நல்ல அர்த்தங்களை சமீச்சீன அர்த்தங்களை சொல்றார். அதனால நமக்கு வாழ்வு வருது. குதிர்ச்சிகள் பட்சமெல்லாம் ஒழிஞ்சு நாம நல்வாழ்வு பெறுறோம். அப்படி வேத பிரதிபாத்தியனா இருக்கிற எம்பெருமானும் இந்த மாதிரி நம்ம நிர்குணத்வாதி உடையவன் அப்படின்னு சொல்லி நம்ம வெளியாருக்கு தெரிய விட்டாம, அதாவது பிரமாதாக்களுக்கு தெரிய விட்டாம நம்முடைய சொரூப சுபாவங்களை தெரிய விட்டாம இந்த குதிர்ச்சிகள் எல்லாம் பண்றா. நம்முடைய சொரூபம் எல்லாருடைய ஆராதனத்தையும் ஏத்துண்டு அதுக்கு தக்கவாறு அவளுக்கு பலன் அளித்து மேல மேல அவளை சென்னாகிலும் கண்டு சன்மங்கழிப்பான் அப்படின்னு நாம இருக்கோம். அப்படி அவளை மேல உத்தரிப்பிக்கிறோம். தன்னை தந்த கற்பகவா நாம விளங்குறோம் அப்படின்றத இவாள்லாம் மறைச்சு பண்றாளே அப்படின்னு இருந்த எம்பெருமானுடைய சோகமும் இந்த ஸ்ரீபாஷ்யக்காரர் அவதாரத்தினால அவதாரம் பண்ணி நல்ல அர்த்தங்களை சமீச்சீன அர்த்தங்களை காட்டினதுனால அந்த எம்பெருமானுடைய சோகமும் தவிர்ந்தது. அந்த எம்பெருமானும் பலன் பெற்றான். அதனால ஸ்ரீபாஷ்யக்காரர் உபதேசத்தினால நல்ல அர்த்தத்தை அவர் காண்பிச்சதுனால எல்லாரும் எம்பெருமான ஆசிரியத்து எம்பெருமான் திருவடி வாரத்துல போய் சேர்றார். அதனால எம்பெருமானுக்கு இங்க இருக்கிற ஜீவன்கள்லாம் தன் ஆசிரியத்து தன்னளவா உயர்ந்து வைகுண்ட லோகத்துல இவனோட ஆனந்திக்க வந்தனால அவனுக்கு எம்பெருமானுக்கும் சந்தோஷம். பிரமாதாக்களுக்கும் இங்க பிரமாதாவா இருக்கக்கூடிய சாத்திகாலாம் இருக்காளே, இந்த மாதிரி சாத்திகாலா நாம இருந்து என்ன பிரயோஜனம்? நம்முடைய உபதேசாதிகள் வேதத்தினுடைய அர்த்தங்களை நாம சொன்னா கேட்பாரே இல்லையே. எல்லாம் மாயாவாதத்துல போய் அந்த மாய வலையில விழுந்து மக்னாளா போய் கெட்டு போறாளே அப்படின்னு இவாளுக்கும் சோகம், பிரமாதாக்களுக்கும். அந்த பிரமாதாக்களுடைய சோகமும் இதனால தேர்றது. இதனால பாஷ்யக்காரர் நல்லபடியா அர்த்தங்களை சொல்றதுனால எல்லாரும் பிரமாதாக்களா வேதம் கூறின உண்மையான அர்த்தத்தின்படி அறியறவளா ஆறார்கள். அதனால பிரமாதாக்களுடைய சோகமும் தேர்றது. அதனால 3 உலகம்ன்றது பிரமாணம், பிரமேயம், பிரமாதா அப்படின்னு 3 வகையா இருக்கு. இந்த 3 பேருக்குமே சோகம் பாஷ்யக்காரருடைய அவதாரத்தினால தேர்றது. அதனால இந்த இடத்துல ஜகத் புண்ணிய பலம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விதமான 3 உலகம் அப்படின்றது என்னது அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல மனுஷர்கள் இருக்காளே, இந்த மனுஷர்கள் வேதத்தை கொண்டு யஜ்ஞாதிகளை பண்றா. தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம்,
அப்படின்னு பண்ணி நல்வாழ்வு பெறா. மனுஷங்களும் சேர்த்துக்கோம், அதை பத்தி ஒண்ணும் இல்லை. அதனால நல்வாழ்வு பெறா. தேவக்கடன், பிதிருக்கடன், ரிஷிக்கடன் இதெல்லாம் தீர்த்து நல்வாழ்வு பெறா. அப்படிப்பட்ட வேதத்துல இந்த கர்மாக்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இதர மதஸ்தாள்லாம் இருக்காளே அவள்லாம் சொல்றதுனால இந்த வேத மார்க்கம் தலை தூக்காம தாழ்வு ஏற்படுறது. அதனால மனுஷர்கள்லாம் கர்மாக்களை பண்ணி உஜ்ஜீவனம் இல்லாம அவரவர்கள் நரகாதிகளுக்கு நாற்றங்கால் போல இந்த பூமி விளங்குறது. இந்த மாதிரி சமயத்துல வேதங்கள்ல சொன்ன கர்மாக்கள்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சார்வாகாதிக மதமெல்லாம் சொல்றது. அப்படி இருந்ததுன்னா இந்த கர்மாக்கள்னால யார் யார் பலன் பெறா அப்படின்னு சொன்னா 3 உலகம்ன்றது ஹவ்யம் கவ்யம் அப்படின்னு 2 வித கர்மாக்கள். ஹவ்யம்ன்றது ஹவ்ய புக்கு, ஹவ்யத்தை ஸ்வீகாரம் பண்ணி அனுபவிக்கிறவா யாருன்னா தேவதைகள், இந்திராதி தேவதைகள். அவன் எம்பெருமானால அவள்லாம் நியமிக்கப்பட்ட. கவ்யம் கவ்யத்தை ஸ்வீகரிச்சு கவ்ய புக்கு கவ்யத்தை அனுபவிக்கக்கூடிய யாருன்னா பித்ருக்கள். இவாள்லாம் என்ன பண்றா அப்படின்னு சொன்னா இந்த ஹவ்ய கவ்யாதிகள் பண்ணாதனால வேதத்துக்கு பிராதானியத்தை விட்டு அவரவர்களுக்கு தெரிந்த வகையில மதங்களை உண்டு பண்ணி சார்வாகாதிகள் பண்றதுனால தேவதைகள் என்ன ஹவ்ய புக்கா இருக்கக்கூடிய ஹவ்யத்தை ஸ்வீகரிக்கக்கூடிய தேவதைகளுக்கும் வருத்தம், தனக்கு ஆராதனம் இல்லை, அதனால அவளுக்கு உணவு இல்லை, அவ பட்னியா இருக்கா மாதிரி. அதே மாதிரி பித்ருக்களுக்கும் கவ்யமெல்லாம் யாரும் தர்ப்பண சாத்தாதிகள் எல்லாம் பண்ணாது போனா அவளும் உணவு இல்லை, ஹவிஸ் இல்லை அவளு. அவ 2 பேர் இங்க தேவதை ஆராதனத்தையும் பித்ருக்களுடைய ஆராதனத்தையும் பண்ணாதனால இவனும் நரகத்துக்கு போறான், இந்த ஆராதிக்கக்கூடியவனும் ஆராதகனும். அதனால இந்த 3 பேர் ஹவ்யத்தை ஸ்வீகரிக்கக்கூடிய தேவதைகள் என்ன, கவ்யத்தை ஸ்வீகரிக்கக்கூடிய பித்ருக்கள் என்ன, இது 2த்தையும் ஸ்தாபிக்கக்கூடிய மனுஷன் என்ன, இவா 3 பேரும் நஷ்டப்பட்டு இருக்கா. ஸ்ரீபாஷ்யக்காரர் தோன்றி இதெல்லாம் அந்த மதங்கள்லாம் சாக்கிய ஜெயின சார்வாக மதங்கள்லாம் போக்கடிச்சிட்டு வேதத்துடைய சன்மார்க்க நெறிய நிலைநாட்டினதுனால இவாளும் கர்மாக்கள் பண்றா. அந்த தேவதைகள் பித்திருக்கள் எல்லாமும் இந்த அவிச பெற்று அவர்களும் சந்தோஷமா இருக்க. அதனால இந்த 3 பேர் இவாளும் நல்ல காரியங்களை பண்ணத்தினால தேவகாரிய பித்திருக்காரியாதிகளை பண்ணத்தினால இவாளுக்கும் மேலும் உத்தரோத்தரம் நன்மார்க்கத்துல போறவாளா இருக்கா. அதாவது தேவாதி லோகத்துக்கு போறா, பெருமாள் திருவுடைய அடையத்துக்கு அது உபயோகமா இருக்கு. ஆனால இப்படிப்பட்ட 3 உலகம் அப்படின்றது இப்படியும் சொல்லலாம். இந்த 3 பேரும் சந்தோஷமா இருக்கா ஸ்ரீபாஷ்யக்காரருடைய அவதாரத்தினால.
இதுல சங்கராதிகள் கூட சர்வதர்மான் பரித்தியஜ அப்படின்னு சொல்ற இடத்துல ஸ்வரூப தியாகத்தை சொல்லி இதெல்லாம் விட்டொழிக்கணும், வைதிக கர்மாக்களை பண்ணணும்னு இல்லை, மோட்சத்துக்கு போறவன் சர்வதர்மான் பரித்தியஜன்னு சொல்லியிருக்கான். அப்படின்னு சொன்னதுனால சார்வாகாதிகளோட ஒக்க பௌத்தாதிகளோட ஒக்க மாயாவாதிகளும் இப்படியே அவளுக்கு துல்லியமா இருந்து இந்த வேத விருத்தமா வேத காரியத்தெல்லாம் நிறுத்துறா. அதனால அதெல்லாம் ஸ்ரீபாஷ்யக்காரர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னா, இத அங்க எம்பெருமானே சொல்லியிருக்கான். சங்கம் தெக்வா பலம் செய்வ சத்யாகா சாத்திகோ மதா, சத்யாகா சாத்திகோ மதம். சங்கத்தை விடணும், பலத்தை விடணும். அதாவது கர்த்திருவ தியாகம், மமதா தியாகம். அதாவது நான் பண்றேன், எனக்காக பண்றேன், பலன் எனக்கு அப்படின்ற எண்ணத்தெல்லாம் விடணும். அப்படிப்பட்ட சத்தியாகம் இருக்க சத்தா, அதுதான் சாத்திகோ மதா, சாத்திகாவுடைய மதம். அப்படி அப்படின்னு கண்ணன் கீதையிலே சொல்லிருக்கான். அப்படி இருக்கிட்டே சர்வதர்மான் பரித்தியஜைக்கு மாறுதலான அர்த்தத்தை சொல்றான். அதனால இதெல்லாம் இப்படி அதனால பல தியாகம், மமதா தியாகம், கர்த்திருவ தியாகம் புரஸ்தரமா எல்லா கர்மாவும் பண்ணணும் அப்படின்னு ஸ்ரீபாஷ்யக்காரர் சாதித்ததுனால சாத்விக தியாக புரஸ்தரமா பண்ணணும் அப்படின்றதுனால இந்த இடத்துல இந்த 3 பேரும் தேவதைகள் என்ன, பித்ருக்கள் என்ன, இவா 2 பேரையும் ஆராதிக்கக்கூடிய மனுஷர்கள் என்ன, இவா எல்லாரும் உஜ்ஜீவன ஹேத்துவா இருக்கிறதுனால இந்த 3 பேருக்கும் விஜகத் புண்ணிய பலம் அப்படின்னு இந்த அது மாத்திரம் இல்லை, விபாஷக்காரர் தேவான் ரிஷீன் தேவான் பித்ருன் ரிஷீன் பகவதாத்மகான் தியாத்வா சந்தத்யா அப்படின்னு சாதிச்சிருக்க. அதாவது தேவதைகளையும் ரிஷிகளையும் பித்ருக்களையும் பகவதாத்மகமா அவ உள்ள அந்தர்யாமியா எம்பெருமான் இருக்கான்னு சொல்லி தியானம் பண்ணி சந்தத்யா நன்னா அவளை தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவளுடைய ஆராதத்தை பிரீத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்கான், அர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்க. அதனால இந்த இடத்துல என்னன்னா பகவான் என்ன பொதுவுல இந்த ஆராதிக்கக்கூடிய தேவதைகள் பித்ருகள் ரிஷிகள், நாம இப்போ ஸ்நானம் பண்ணா கூட தேவ ரிஷி பித்ரு தர்ப்பணம் பண்றோம். தேவ தர்ப்பணம், ரிஷி தர்ப்பணம், பித்ரு தர்ப்பணம். நாம பிராமண வர்க்கம் 3 கடனோட பிறக்கிறான், தேவ கடன், ரிஷி கடன், பித்ரு கடன் அப்படின்னு. தேவ கடனை யாக யஜ்ஞாதிகள் பண்றதுனாலையும், ரிஷி கடனை வேதம் ஓதத்தினாலையும், பித்ரு கடனை புத்திரனை தான் வம்சவிருத்தி பண்றதுனாலையும் இந்த 3 கடனையும் நீக்கிறான்னு சொல்லி, இப்படிப்பட்ட தேவதைகளுக்கும் பித்ருக்களுக்கும் ரிஷிகளுக்கும் இவன் ஆராதனம் பண்றானே, இது கடன் தேடுற விஷயம் இது. அது தவிர அவளுக்கு ஆராதனம் நிச்சயம் பண்ணணும். அதான் தேவ ரிஷி பித்ரு தர்ப்பணம் அப்படின்னு அவளுக்கு அர்ப்பிக்கணும், தர்ப்பணம் பண்ணணும். இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா பகவதாத்மகான் தியாத்வா சந்தத்யா தேவான் ரிஷின் பித்ருவின் பகவதாத்மகான் தியாத்வா. அதனால இந்த தேவரிஷி பித்ருக்களை ஆராதிக்கக்கூடிய இவன் இருக்கானே மனுஷன், இந்த மனுஷனும் அந்த ஆராதனத்தை உள்ளபடி பண்றான். எப்படி அந்த தேவ ரிஷி பித்ருக்களினுடைய துவாரா எம்பெருமான ஆராதிக்கிறான்.
அதனால இவன் பண்ண வேண்டிய முறைப்படி பண்றதுனால பெருமாள் இவனிடத்துல அனுகிரகம் பண்றான், பிரீத்தனாரான். தேவதைகளும் தங்களுக்கு சுவாமியா இருக்கிற எம்பெருமான இவ நினைச்சு பண்றதுனால அவளும் தங்களுடைய உண்மையான தன்மையில நம்ம நினைச்சு பண்றான்னு அவளுக்கும் ஒரு சந்தோஷம். கேவலம் அவர்களையே ஆராதிக்காதனால தேவ ரிஷி இப்போ இந்த இடத்துல பெருமாள் ஒருத்தர், தேவ ரிஷி பித்திருக்கள் ஆராதிக்கப்படுறவா, அந்த சரீர ஸ்தானத்தில் இருக்கிறவா மொத்த பேரும் ஒரு சாரார், அதுக்கப்புறம் ஆராதிக்கக்கூடிய மனுஷன் ஒரு சாரார். ஆனால் இப்படி 3 பேரும் இவன் இப்படி உள்ளத்தோட கூட அந்த ஆராதனத்தை தேவ ரிஷி பித்திருக்களுடைய ஆராதனத்தை பண்றதுனால இவன் பூர்ண பலனை பெறான். இப்படியும் 3 உலகம் அப்படின்னு சொல்லணும். சாஸ்திரத்தினால இது மாதிரி 3 வகையை பார்க்க, ஒவ்வொன்றும் பார்க்கறதுனால ஒரு உலகம் அப்படின்னு. அதனால இப்படி பகவதாத்மகா தியானம் பண்ணி சந்தர்ப்பணம் பண்றதுனால பகவான் என்ன, பகவான் உரையக்கூடிய சரீர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கஞ்சுக ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவ ரிஷி பித்திருக்கள் என்ன, இத உள்ளபடி பண்றதுனால தத்துவ ஞானத்தோட பண்றதுனால இவன் என்ன 3 பேருக்கும் பலன் பூர்ணமா வருது. 3 பேருக்கும் பலன் பூர்ணமா வருது. அதனால 3 பேரும் பலன் அடைஞ்சவாளா இருக்கா. ஜெகத் புண்ணிய பலம் அப்படின்னு இந்த விஷயத்தை இங்க சொல்றது. இப்படி ஸ்ரீபாஷ்யக்காரருடைய அவதாரத்தினால சாமானியதாகவும் சாமான்யமாயும் விசேஷத்தா விசேஷமாயும் இந்த யாக யஜ்ஞாதிகள்லாம் நன்னா நடக்கிறது. சாமான்யமா நடக்கிறதுன்னா லோகத்துல வைதிக கர்மாக்கள் அவளுடைய கர்மாக்களை விடாத பண்றா. அதனால அந்தந்த தேவதைகள் பிரீத்தி அடைகிறா, தேவதைகளோ பித்திருக்களோ பிரீத்தி அடைகிறா. இதனால இப்படி 3 உலகம். ஆனா விசேஷிச்சு பண்ற போது அது அந்தர்யாமியா இருக்கிற எம்பெருமானே இவன் நினைச்சு பண்றதுனால எம்பெருமான் என்ன, தேவதைகள்லாம் என்ன, தேவ ரிஷி பித்திருக்கள்லாம் என்ன, இவன் என்ன, 3 பேரும் பலன் பெறான். அதனால இந்த விதத்திலையும் திரிஜகத் புண்ணிய பலம் அப்படின்றத அர்த்தமாகுது. திருதண்டஹஸ்தம், திருதண்டஹஸ்தம் அப்படின்னு 3 தண்டங்களை இவர் கொண்டிருக்கார். அதாவது முக்கோல். அவள்லாம் ஏக்க தண்டம் வச்சுக்கிறவாளும் இருக்கா, தண்டமே இல்லாத சன்னியாசிகளும் இருக்கா. ஆனா இந்த இடத்துல 3 தண்டங்கள், சாஸ்திரம் 3 தண்டத்தையும் சொல்லியிருக்கு. அப்ப ஏக தண்டம்லாம் சொல்லேன்னா அதெல்லாம் சாத்விக மதமா சொல்லலை. சரி, அது உள்ள ரொம்ப போக வேண்டாம். இந்த திருதண்டம் அப்படின்றது என்னதுன்னா விஷ்ணு ஸ்தானம். திருதண்டத்துல விஷ்ணுவை தான் ஆராதிக்கிறார். ஆவாகனம் பண்ணி அத கையில எடுத்துக்கிறார். தனக்கு அந்த எம்பெருமான் காப்பாளனாக இந்த திருதண்டத்தை கையில ஏந்தி இருக்கிறது. இவாளோட அப்படியே உடன் உறைஞ்சி இவாளை காக்கக்கூடியவனா இருக்கான். அதனாலதான் காஷாய தண்டமாத்ரேண யதி பூஜ்யோ ந சம்சயா யதி பூஜ்யா ந சம்சயா. காஷாய தண்டம் இருந்ததுன்னா, இந்த தண்டம்னா திருதண்டம்னு அர்த்தம். தண்டம் மாத்திரேன, அதனாலேயே யதிகள் பூஜ்யராகா, அதுல ஒன்றும் ந சம்சயா, சம்சயமே இல்லை. ஏன்னா அவ அந்த கையில ஏந்திருக்க தண்டம் இருக்குதே, அந்த தண்டமாகப்பட்டது விஷ்ணு. அதனால அவ விஷ்ணுவோடவே எப்பவும் இருக்கா. அதனாலதான்
சன்னியாசிகள் எல்லாரும் இப்போ காலப்போக்கில் மாறிட்டு வருது. சன்னியாசிகள் எல்லாரும் நாராயண ஸ்மிருதி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது திருவக்ஷரம் கையெழுத்து போட வேண்டிய விவகாரம் இருக்கிற இடத்துல கூட அவ நாராயண ஸ்மிருதின்னு தான் போடுவாளே தவிர தங்களுடைய அந்தந்த பேர்களையோ, இப்போ ராமானுசர் இருக்காருன்னா ராமானுசர்னோ, ஆதிவன்சோகனோ ஆதிவன்சோகனோ நாராயண ஸ்மிருதின்னு போடும். யாரு அத்வைத சன்னியாசிகள்லாம் கூட நாராயண ஸ்மிருதி தான். ஏன்னா ஏயோ நாராயண சதான்னு சொல்றதுனால எப்பவும் நாராயண ஸ்மரணம் பண்ணுகிறோம். அவ ஆசாசனம் பண்ணச்சே கூட லோகத்தாருக்கு இந்த மாதிரி லோகத்துல பலன் பெறணும்னு நாராயண ஸ்மரணம் பண்ணுகிறோம் அப்படின்னு தான் சொல்லுவா பூர்வத்துல. இப்போ ஜெய ஜெய சங்கரா ஹரஹர சங்கரா அதெல்லாம் சொல்றா. அது காலப்போக்கில் அதெல்லாம் எல்லாம் மாறிட்டு வருது, அதை பத்தி இல்லை. ஆனா இந்த நாராயண ஸ்மிருதியின் கையெழுத்து போடுறான்னு சொன்னேன். இந்த இடத்துல நம்மாழ்வார் ஆதிவன்சோ சுவாமிக்கு ஸ்ரீ சடகோபஸ்ரீஹி அப்படின்னு திருவக்ஷரம் சாத்தும்படி நியமிச்சுக்கிறார். அந்த ஸ்ரீ சடகோபஸ்ரீஹின்னு ஐகிங்கர்கள் எல்லாரும் அப்படிதான் கையெழுத்து திருவக்ஷரம் சாத்துறது. ஆனா எல்லாரும் நாராயண ஸ்மரணம் பண்றவாதான் நாராயண ஸ்மிருதி அப்படின்னு போறதுக்கு காரணம் என்னன்னா அந்த தண்டத்துல அதான். அதனால அவளுடைய மனசுல எப்பவுமே நாராயணனை வச்சுருக்கா, விஷ்ணுவை நாராயணனை. அதுக்கப்புறம் அததான் அவளுடைய வாக்குனால உபதேசம் பண்றான். அதான் இப்ப கூட கொஞ்ச நாள் என்ன சொன்னமே, இந்த மாதிரி அவ எதனா அனுகிரக விசேஷம் பண்ணணும்னா இந்த மாதிரி நடக்கணும்னு நாராயண ஸ்மரணம் பண்ணுகிறோம் அப்படின்னு சொல்றான். அதாவது இந்த பலன் பெறணும்னுட்டு நாராயண ஸ்மரணம் பண்றேன் அப்படி. நாராயண ஸ்மரணம் பண்ணா நாராயணனை பிரார்த்திச்சா நாராயணன் கொடுக்க போறான். அதனால மனசுல நாராயணனை சாஸ்திரங்கள் சொன்னபடிக்கு வேதாந்தார்த்தங்கள் வேதவேத்தியனா இருக்கக்கூடியவன், கல்யாண குணம் ஈஷ்ணா இருக்கக்கூடிய அகிலஹேய பிரதிநிதிக கல்யாணிக தானன் ஸ்ரீமன் நாராயணன் அவனை உள்ள திருத்தி வாயினாலையும் உபதேசம் பண்ணி மற்றவாளுக்கு அந்த எம்பெருமான கிரகத்திலையும் கோவில்லையும் அர்ச்சிச்சு வழிபடுறது தான் உய்யும் வழின்றத தானும் அனுஷ்டித்து காட்டக்கூடியவர். அதுல சாஸ்திரிய பద్ధதியை காட்டக்கூடியவரா பாஷ்யக்காரர் விளங்கினார். அதனால திருதண்டஹஸ்தம் அதாவது மனம் மனோவாக்காயம் மூன்றுனாலையும் அந்த எம்பெருமான. அதனால தண்டவத்து சரீரம் தண்டவத்து, அதனால்தான் தண்டவத் பிரணாமம் அப்படின்னு நாம சொல்றோம். அதனால சரீரம் ஒரு காரியத்தை பண்ணிட்டு மூணு மனோவாக்காயம் மூன்றும் இருக்குது அதுல. அதனால அந்த மூன்றும் பொருந்தி இருக்கிறதுனால மூன்று தண்டங்களை அதை காண்பிக்கிறதுக்கு அதை குறிக்கிறதுக்காக வச்சு. அதனால திருதண்டஹஸ்தம் அப்படி. அதுக்கு மேலையும் மூன்று தத்துவங்களை குறிக்கிறது. ஏன்னா எம்பெருமான் ஒருவன், அவன் சேத்தனா சேத்தன விசிஷ்டன். அதனால தத்துவத்ரயம் சேத்தனா சேத்தன ஈஸ்வரன் அப்படின்னு இது மூன்று சேர்ந்து ஒருவனா இருக்கான். அதனால இந்த மூன்று தண்டத்தையும் ஒன்னா சேர்த்து அப்படியே கையில ஏந்திக்கிறார். அதான் எப்படியா இருந்தாலும் விஷ்ணு ஸ்தானம் விஷ்ணு தான். அந்த விஷ்ணு எப்படி இருக்கான், உலகம் மொத்தத்தையும் சேத்தனா சேத்தன விசிஷ்டனா ஏகரூபனா இருக்கான். அதனால
சேத்தனத்தை குறிக்கக்கூடிய ஒரு தண்டம், அச்சேதனத்தை குறிக்கக்கூடிய ஒரு தண்டம், ஈஸ்வரனை குறிக்கக்கூடிய ஒரு தண்டம், இது மூணுத்தையும் ஒன்னா சேர்த்து அதை ஒன்னா சூத்திரம் சேர்த்து அப்படியே எப்பவும் அந்த சேத்தனா சேத்தனம் சப்தமா ஈஸ்வரனா இருக்கானே அந்த எம்பெருமானு நாராயணனு அப்படியே கையில எழுந்தணும் அப்படின்னும். அதனால பிரதண்டஹஸ்தம். இதுக்கு மேல சரணாகத சார்த்தவாகம்லாம் மேல் கொண்டு அப்புறம் சரி. கவிதா சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தவரவே மகாதிவன்சோபாதி ஏதிவர்யான் பஜே நிகம் ஸ்ரீரங்கபூர்வசீசான பதாசிரியம் ஸ்ரீவத்வம் சுதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்